ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அதர்வா எஜுகேஷன் சென்டர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் டிஆர்பிக்கும் டெட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்கன்னு நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் நம்மளுடைய ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்டு டெட்டோட ஆனுவல் பிளானர் போட்டிருக்கோம். அடுத்த 3 வீடியோஸில் தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இடையில சில மற்ற சப்ஜெக்ட்ஸுமே நம்ம கொஞ்சம் வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கோம். முதலாவதாக இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் சயின்ஸோட 6th ஸ்டாண்டர்டோட சோஷியல் சயின்ஸ் முதல் பருவம் நம்ம பார்க்கலாங்க. மேக்ஸு, இங்கிலீஷு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நம்ம கண்டிப்பாக போடுவோம். நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டெட்டு அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நோட்ஸ் எடுக்க கண்டிப்பாக டைம் வந்து அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது. அந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா நம்ம அதர்வா எஜுகேஷன் சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற நோட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நோட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நம்ம சும்மா என்ன சொல்கிறது கொஷின் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி மக்கப் பண்ணோன்னா கண்டிப்பாக டெட் ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் கிளியர் பண்ணுறது கஷ்டம். புரிஞ்சு படித்தால் மட்டுமே ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம லிங்க் பண்ணி படித்தா மட்டும்தான் இதில் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ நம்ம இப்போது நம்மளுடைய நோட்ஸ், அதாவது சோஷியல் சயின்ஸோட முதல் பருவத்தில் நம்ம முதல் பருவம் பார்க்கலாங்க. ஓகேங்களா. முதல் பருவம் என்ன அப்படின்னா சோஷியல் சயின்ஸில் உங்களுக்கு தெரியும் நம்ம வரலாறு 6th ஸ்டாண்டர்ட் முதல் பருவத்தில் வரலாறு இருக்கும், புவியியல் இருக்கும், குடிமியல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது மற்ற நோட்ஸுங்க. நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா. 6th ஸ்டாண்டர்டுடைய முதல் பருவம் வரலாறு பார்க்க போகிறோம். வரலாறு என்பது எதன் நிகழ்வு, எதனுடைய பதிவு அப்படின்னு கேட்டால் என்னது? நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. அப்போ வரலாறு என்பது கடந்த காலத்தின், இப்போ வரலாறுன்னா என்னதான் நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் நோக்காக இருக்கலாம், இல்லை கால வரிசைப்படுத்தி முக்கியமானதாக அந்த ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கணும்னு நம்ம சொல்லுவீங்களா, அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த இயரில் இருந்ததுன்னா அதுதான் நிகழ்வுகளின் காலவரிசை. காலவரிசை இப்போ 1942 என்ன நடந்துச்சு? 1947 we got independence இல்லைங்களா, சுதந்திரம் நமக்கு கிடைச்சது. அப்போ 1950 என்ன ஆனோம்? இது எல்லாமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் இந்தியா. அப்போ 1950 என்னாச்சு? நம்ம பார்த்தோம்னா குடியரசு தினம், குடியரசு ஆனோம், சட்டப்பூர்வமாக இந்தியா ஒரு அரசியலமைப்பு நாடாக ஆனது. அப்போ வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. அடுத்தது வரலாறு அப்படிங்கிற சொல் எந்த சொல், அதாவது கிரீக்கா, இப்போ நம்ம பார்ப்போம் கிரேக்கமா, லத்தீனா, சமஸ்கிருதம் அப்படின்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா விசாரிப்பதின் மூலம் கற்றல். என்னதுங்க? விசாரிப்பதின் மூலம் கற்றல் ஆகும். அப்போ இதில் வந்து வரலாறு என்ற சொல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா, ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாணயவியல் பற்றி கொடுத்துருக்காங்க, கல்வெட்டியல் பற்றி கொடுத்துருக்காங்க. நாணயவியல், அடுத்தது கல்வெட்டியல். அப்போ நாணயங்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் காயின்ஸ் இல்லைங்களா. இப்போ தான் நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ், டிமானிட்டரைசேஷனுக்கு அப்புறமா, அதாவது பண மதிப்பிழப்புக்கு அப்புறமா நம்ம நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது 50 பைசா, 25 பைசா அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ நாணயவியல் அப்படின்னா என்னது? நாணயங்கள் பற்றிய படிப்பு தான் நாணயவியல். அடுத்ததாக கல்வெட்டியல் நமக்கு தெரியும்
இல்லைங்களா? மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு. அப்போ அந்த காலத்திலுடைய சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு பேப்பரோ பென்னோ இந்த மாதிரி நவீன வசதியோ வந்து நமக்கு என்னதுங்க கிடையாது. ஏதோ ஒரு நோட்ஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்லையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போது அதனுடைய சில குறிப்புகள் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சை பெரிய கோயில் யாரால் கட்டப்பட்டதுன்னா அந்த கல்வெட்டின் மூலமாகத்தான் ஒரு சோழ அரசரால் நம்ம ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு மூலமாகத்தானே நம்ம வந்து சில உண்மைகள் வந்து அறிய முடிந்தது. அப்போ கல்வெட்டியல் என்னன்னா எழுத்து வந்து அங்கே பொறிச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. எனது கல்லில் வந்து இதனால் ஆனது இவர் இந்த ஒரு என்ன சொல்கிறது கோவிலை கட்டினார் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்கும். அடுத்தது இப்போ புத்த மதத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ புத்த மதத்தை வந்து முதலாக இந்தியாவில் யாருடைய ஆட்சி காலத்தில் தோன்றியது அப்படின்னா நம்மளுடைய வலிமை மிக்க பேரரசர் யாருங்க? அசோகர்னால தான் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் புத்த மதம் இந்தியாவில் தோன்றியது. அடுத்ததாக வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இப்போ ஒரு நாட்டு அரசர் இன்னொரு ஒரு அரசருடைய போர் புரிந்து ஓகேங்களா ஒரு வெற்றி பாதையை அடைந்து ஒரு வெற்றியை சுவைத்ததுக்கு அப்புறமா மீண்டும் என்ன தோன்றும்னா அடுத்த நாட்டின் மேலே போர் எடுத்து அந்த நாட்டையும் நம்மளுடைய நாடாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லா அரசருக்கும் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் வெற்றிக்கு பின் போரே எனக்கு வேண்டாம், இனிமேல் நான் வந்து போருக்கு செல்வதில்லை அப்படின்னு சொன்ன முதல் அரசர் நம்மளுடைய அசோகர். அடுத்ததாக அசோகரை பற்றி தான் இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு யாருக்குங்க? விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய அசோகர். அடுத்ததாக இப்போ அசோகர் பற்றி நிறைய வருடங்களுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து எழுத்து குறிப்புகள் மூலமாக சில அங்கங்கே கிடைத்த குறிப்புகள் மூலமாக தான் அசோகர்னு ஒரு அரசர் இருந்தார், அவர் இந்தந்த விஷயமெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிவந்தது. அதற்கு முக்கியமான ஒருவர் யார் அப்படின்னா அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார்? நம்மளுடைய சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ரைட்டர், ஆங்கில எழுத்தார். அதில் வந்து எந்த புக்கில் வந்து அவருடைய குறிப்பு எல்லாம் அடங்கியிருக்கு? யாருடைய குறிப்பு? அசோகர் பற்றி ஆவணங்களும் குறிப்புகளும் எந்த நூலில் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டால் தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். பாருங்க, இந்தியாவில் இருந்துட்டு இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து அவர் கண்டுபிடிக்கல. யார் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா ஆங்கில எழுத்தார். அவருடைய பெயர் என்ன? சார்லஸ் ஆலன். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், அங்கங்கே நம்ம லிங்க் வச்சு தான் படிக்கணும், ஒரு ஆர்டராக நம்ம படிக்கணும், ஒரு கதை மாதிரி தான் படிக்கணும். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்ன்ட்டு படிச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக அந்த ஆன்சர் அந்த ஒரு ஆன்சர் வந்து நம்ம மனசில் எப்பொழுதும் பதியாது. ரிப்பீட்டடாக அதை நம்ம ஒரு கதை மாதிரி ஒரு கோர்வையாக படித்து கொண்டு வைக்க வேண்டும். ஓகேங்களா? இப்போது நம்ம மறுபடியும் அசோகர் பற்றி பார்த்துருக்கலாம். வெற்றிக்கு பின் போரை திறந்த முதல் அரசர் அசோகர். விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? நம்மளுடைய அசோகர். அடுத்ததாக அசோகர் குறித்து எந்த ஆங்கில எழுத்தாளர் வெளியிட்டார், அந்த ஆவணங்களை வெளியிட்டாருன்னா சார்லஸ் ஆலன். அதனுடைய நூலினுடைய பெயர் த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய முதல் இயல் சோஷியல் சயின்ஸில் 6ஆம் வகுப்பில் நம்மளுடைய வரலாறில் முதல் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இதுதான் இருக்குது. நீங்கள் இனி ஒரு டைம் வேணாலும் அந்த புக்ஸை ரீட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா முக்கியமான சில குறிப்புகள் இதுதான். ஓகேங்களா? அடுத்தது மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி. இது வந்து 2வது லெசன் ஹிஸ்ட்ரியில்.
அப்போது வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றி படிப்பது தான் தொல்லியல். இப்போ அகழாய்வுன்னு சொல்லுவோம், தொல்லியல்னு சொல்லுவோம். அகழாய்வு அப்படின்னா முதல்ல இருக்கிற மனிதர்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், முன்னொரு காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே எங்கே சேவ் பண்ணி மணியாகட்டும் மற்ற விஷயங்கள், தெர் இஸ் நோ லாக்கர்ஸ். இப்போ தான் நமக்கு லாக்கர்ஸ், பேங்க்கு, பீரோ, சேஃப்டி லாக்கர்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. அந்த காலத்தில் மண்ணில் புதையுண்டாங்க. ஐ மீன் மண்ணில் நிறைய விஷயங்களை புதைக்கப்பட்டன. ஈவன் அவங்கள யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸ் முதல் கொண்டு, நாணயங்கள் முதல் கொண்டு எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் மட்டும்தான் அவங்க சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு பெயர் தான் மண்ணில் புதையுண்ட சில விஷயங்கள் எடுக்கிறது தொல்லியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஹோமோசாப்பியன்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு லைனுங்க. ஐ மீன் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நவீன மனிதன். அப்போ ஆதி காலத்திலிருந்து நம்ம ஏற்கனவே நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் அப்படின்னு, நம்ம மனிதன் உருவானான் அப்படிங்கிற கதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ நவீன மனிதன் பெயர் யார் என்னவென்று அழைக்கலாம் அப்படின்னா ஹோமோசாப்பியன்ஸ். வாட் இஸ் த ஹோமோசாப்பியன்ஸ்? ஓகேங்களா? ஸோ இவங்க ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாங்கன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவில் குடியேறினார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவில் குடியேறினார்கள். மனிதர்களின் முதன்மையான தொழில். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு கோர்வையாக நம்ம படிச்சுட்டு போகிறோம். ஸோ இது நம்ம ஆதி காலத்தை பற்றி, அதாவது மனிதன் தோன்றிய நாள் முதல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை நம்ம படிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா? அப்போ மனிதர்களுடைய முதன்மை இப்போ தான் நம்ம இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், நிறைய இப்போ நிறைய சர்வீசஸ் வந்துருச்சு. நிறைய பிஸ்னஸ் விமன் ஆர் மேன் உருவாகிட்டு இருக்கிறாங்க. நிறைய படிப்புகள், நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகிட்டு இருந்தது. அப்போ எந்த ஒரு வசதியும் இல்லாத காலத்தில் மனிதன் முதல்ல பசியாக இருக்கணும், பசி ஆற்றணும். அப்போ என்ன பண்ணணும், வேட்டையாடுனா. அப்போ மனிதர்கள் வேட்டையாடுனான்னு கேட்டால் கிடையாது. மனிதர்கள் யாரை வேட்டையாடினார்கள்? விலங்குகளை வேட்டையாடினார்கள் இல்லைங்களா? அப்போது மனிதர்களுடைய முதன்மையான தொழில் என்னவாக இருந்தது? வேட்டையாடுதல். அடுத்தது தான்சானியா அப்படிங்கிற பிளேஸ் எந்த இடத்தில் இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் அந்த செகண்ட் லெசனில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ். அடுத்ததாக நம்மளுடைய சிந்துவெளி நாகரிகம். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தில் நாகரிகம் என்ற லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது தான் இந்த நாகரிகம். அப்போ அதனுடைய பொருள் என்னங்க? நகரம் என்பதாகும். ஓகே, ஸோ அடுத்ததாக ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் நமது நூலில் விவரித்தார். அதாவது நம்ம நாகரிகம் நிறைய இருக்குது. ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதரோ, அதுக்கப்புறமா சிந்துவெளி நாகரிகம், ஒவ்வொன்றா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பழங்காலத்து நாகரிகம். ஓகேங்களா? அப்போ ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார்? ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேசன். ஓகேங்களா? அடுத்ததாக ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதரோவை விட பழமையானது. அப்போ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதரோ, அடுத்ததாக அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் வரும். அப்போது ரொம்ப ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் என்ன வருங்க? ஹரப்பா நாகரிகம். இப்போ சோஷியல் ஸ்டடீஸில் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷின்ஸ் கம்மி. ஓகேங்களா? ஒரு 60 கொஷின்ஸ் 80 கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லை 60 மதிப்பெண்கள் நம்ம செகண்ட் பேப்பரில் சோஷியல் ஸ்டடீஸ்லேருந்து வருது அப்படின்னா நிறையா கூற்று காரணம் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா?
பொருத்துக மேட்சஸ் கொடுத்து இது பண்ணுவாங்க. இதில் எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி லிங்காக கொடுத்து பொருத்த வேண்டிய ஒரு வினாவாக நமக்கு கேட்கலாம். அப்போது இது வந்து எக்ஸ்டென்சிவ் ரீடிங்காக தான் இருக்கணுமே தவிர, அதாவது ஆழ்ந்த படிப்பு கண்டிப்பாக இருக்கணும். டைரக்ட் கொஷின்ஸ் வந்து படிக்கணும். அதோட நம்ம அந்த இனி ஒரு டைம் வந்து புக்கை கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஓகே, அப்போது ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதரை விட பழமையான நாகரிகம். அப்போ ஒரு எத்தனையோ நாகரிகம் வரட்டும். அப்போ இது இருக்கிறதுலே மிகவும் பழமையான நாகரிகம் என்ன அப்படின்னா டக்குன்னு நமக்கு மைண்டுக்கு வர வேண்டியது ஹரப்பா நாகரிகம். ஓகே, அப்போது ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை முதலில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கே ரிப்பீட்டடாக எழுதியிருக்கேன், சார்லஸ் மேசன். அடுத்ததாக நிலத்தடியை ஆய்வு செய்ய, ஓகேங்களா, நிலத்தடியை ஆய்வு செய்ய எதை பயன்படுத்தினதுன்னா மேக்னெட்டிக் ஸ்கேனர். வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஸ்கேனர்? அப்போ தமிழில் வந்து என்னென்னா காந்தப்புல வருடையை, நிலத்தடியில் நம்ம என்ன இருக்கும், நிலக்கரி இருக்கும், தண்ணீர் இருக்கும், அதுக்கப்புறமா நிறைய கனிம வளங்கள் இருக்கும். அப்போ அதை பற்றி ஆய்வு செய்ய கண்டிப்பாக ஒரு டூல்ஸ் வேணும், ஒரு டூல்ஸோ ஒரு மெஷின்ஸோ வேணும். அதற்கு பெயர் என்னங்க, காந்தப்புல வருடியை. அடுத்ததாக இது எல்லாமே நம்ம தொல்லியல் துறை பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். என்னதுன்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. இப்போ எதை பார்க்க போகிறோன்னா இந்தியல் தொல்லியல் துறை. இப்போ தொல்லியல் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து முதலாக ஒரு துறை வந்து எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது? அப்போ இந்திய தொல்லியல் துறை யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா வெரி சிம்பிள் ஆன்சர், தட் இஸ் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எப்பொழுது அப்படின்னா 1861ஆம் ஆண்டு. எங்கு அப்படின்னு கேட்டுனா தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடியார். இப்போ சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதரோ நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். அப்போ சிந்துவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி அப்படின்னது மெஹர்கர். வாட் இஸ் த மெஹர்கர்? மெஹர்கர் அப்படின்னா என்ன மீனிங்? திடீர்னு மெஹர்கர்னா நம்ம என்னன்னு சொல்கிறது இல்லைங்களா? அப்போ மெஹர்கர் அப்படின்னா என்ன மீனிங்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். கற்கால மனிதர்கள், பழைய கற்கால மனிதர்கள்னு சொல்கிறோம். இல்லை, பழைய இல்லாமல் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம்தான் இந்த மெஹர்கர். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று எங்கே இருக்கு அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அப்போ செங்கற்களால் சுட்டப்பட்ட அல்லது செங்கற்களால் சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம். தானியம்னா நமக்கு தெரியும், நெல் இல்லைங்களா, சிறுதானியங்கள். அப்போ தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னா ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நகரம் என்ன அப்படின்னா அது ஹரப்பா. தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நகரம் ஹரப்பா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்னதுன்னா கப்பல் கட்டும் தளத்திற்கு பெயர் லோத்தல் அந்த காலத்தில். ஓகேங்களா? நாட் நவ். கப்பல் கட்டும் தளத்திற்கு லோத்தல் என்று பெயர். அப்போ மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகம். கண்டுபிடிச்சதும் நிறைய பேர் நம்ம இரும்புன்னு ஞாபகம் வச்சுக்குவோம். இட் இஸ் ராங் ஆன்சர். த ஃபைனல் ஆன்சர் அண்ட் ரைட் ஆன்சர் இஸ் செம்பு. வாட் இஸ் த செம்பு. அடுத்ததாக மொஹஞ்சதரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை கிடைத்ததாம். அதன் பெயர் நடன மாது. நம்ம நடன மாதுன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், பட் என்னன்னு நமக்கு பர்ஃபெக்டாக தெரியாது. ஒரு வெண்கலத்தால் ஆன சிலை, வெண்கலம், அப்போ தங்கம் வெள்ளி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை வந்து மொஹஞ்சதரோவில் இருக்குது இல்லைங்களா? அப்போது அதுக்கு பெயர் என்னது? நடன மாது. ஓகேங்களா? அடுத்தது சிந்துவெளி மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? சிந்துவெளி மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னா இரும்பு மற்றும்
குதிரையை அறிந்திருக்கவில்லை. இரும்பு மற்றும் குதிரையை வந்து என்ன யார் அறியலைங்க? சிந்துவெளி மக்கள் பற்றி சிந்துவெளி மக்களுக்கு தெரியலை. அடுத்ததாக சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த கற்களை அதிகமாக பயன்படுத்தினர் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்களை வந்து சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தினர். அப்போ ஏற்கனவே மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கேன், சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. அடுத்தது முதல் எழுத்து வடிவம், இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது என்னங்க? எழுத்து வடிவம். முதல் எழுத்துக்கு வடிவம் கொடுத்தவர்கள் சுமேரியர்கள். அடுத்ததாக கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை. ஓகேம்மா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு அதனுடைய வயது இது எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு எப்படி கணக்கிடலாம்னா கதிரியக்க கார்பன் முறை. அதற்கு பெயர் என்னன்னா கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14. சீனா இட் ரெஃபர்ஸ் டு கார்பன் அப்படிங்கிற முறை. ஓகேங்களா? அடுத்ததாக ஹரப்பா நாகரிகம் ஒரு பழமையான நாகரிகமா இல்லை வேற என்ன நாகரிகம்? ஒரு நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். அப்போ மொஹஞ்சதரோவில் காணப்படுகின்ற ஒரு பெருங்குளம் இருக்கு, அதுதான் உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம். ஓகேங்களா? அப்போ உலகின் முதலில் கட்டப்பட்ட பெருங்குளம் எங்க இருக்கு? மொஹஞ்சதரோவில் இருக்கு. உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் எங்க இருக்கு? மொஹஞ்சதரோவில் காணப்படுகின்ற பெருங்குளம் தான். அடுத்ததாக பேஜ் நம்பர் 14 போட்டிருக்கேன். அந்த 14 கிடையாது, 144. அந்த 144 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதில் நீங்கள் புக்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன் முக்கியம் அப்படின்னா உலகம் அந்நாளில் இந்த கிசா பிரமிடு, உர்ஜிகுராட், அபு சிம்பல் இது வந்து ரொம்ப முக்கியம். இதிலிருந்து ஏதாவது ஒரு பொறுத்துக கேட்கலாம். ஓகேங்களா? இந்த பிரமிடு வந்து நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதுக்கு பெயர் என்னன்னா கிசா பிரமிடு. வாட் இஸ் த கிசா பிரமிடு? இப்போ கிமுன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால். அந்த கிமு 2500 எந்த மன்னால்? குஃபு மன்னனால். வாட் இஸ் த குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. இது கருங்கல்லோ செங்கல்லோ கிடையாதுங்க. சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட. யாரால் கட்டப்பட்டது? குஃபு மன்னலால். என்ன கட்டப்பட்டதுன்னா கிசா பிரமிடு. ஓகேங்களா? அடுத்தது உர்ஜிகுராட். இந்த ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பெயர், இந்த இடத்துக்கு பெயர் உர்ஜிகுராட். இது வந்து மெசபடோமியோ நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது இந்த உர்ஜிகுராட். இதில் முக்கியமானதாக இந்த கிசா பிரமிடு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா அபு சிம்பல். எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் எங்கே இருக்குது? இது வந்து கேட்டிருக்காங்க நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். இரட்டை கோயில்கள் வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா எகிப்து அரசன் 2ஆம் ராமேசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம். அப்போ ஈஜிப்தில் தான் எங்கே இருக்குங்க இந்த இரட்டை கோயில்கள் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இதோட நம்மளுக்கு அழகு 3 வரைக்கும் இந்த வீடியோஸோட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அடுத்தது ஒரே ஒரு அழகு இருக்குங்க, அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வரலாறு இந்த அழகு 4ம் அடுத்து புவியியலில் ஒரு 2 லெசன் இருக்குது, அது ஃபுல்லாமே நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் இந்த நோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வர வரைக்கும் ஜஸ்ட் யூ கேன் வாட்ச் our video, subscribe our video and share to your friends and family members. Thank you.